ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பூஃப் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஆக்ஷனில் தெறிக்க விட்ட படம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா மோர் வயலன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கேட். இதில் லேடி அசஸினாக இருக்க நம்ம ஹீரோயின் எல்லா டானையும் போட்டு தள்ளிட்டே இருப்பா. அதில் ஒரு டான் வந்து ஹீரோனுக்கே செய்வினை வச்ச மாதிரி அவனுக்கு பாயசம் போட்டு அதில் விஷத்தை கலந்து விட்டு இதனால டாக்டர்ஸ் கெடு வச்சுப்பாங்க. 24 ஹவர்ஸ் தான் நீ உயிரோட இருப்ப, அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஹீரோனால் என்ன பண்ண முடியும்? தனக்கு பாயசம் வச்சவனை போட்டு தள்ள முடிஞ்சுதா இல்லையாங்கிறது தான் படத்தோட கிளாஸ். படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோனை எடுத்து வளர்த்துற கூட ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம போகிற இடத்துக்கு எப்படி எடுக்கணும் எப்படியெல்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவன் சொல்லி கொடுப்பான். அதே மாதிரி ஹீரோயின் கையில் வெப்பனை எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே 2 பேர் வாசலில் இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் கத்தியால் அறுப்பு போட்டு இவன் அந்த மாடியில் போயிட்டு ஸ்னைப்பர் கண்ணோட இருப்பா. வில்லன் வருவான். அவனை போடுத்தெல்லாம் பார்த்தா பக்கத்தில் அவனோட பொண்ணு இருக்கும். அதனால ஹீரோயின் வந்துட்டு அங்கே வேணாம் நிறுத்திலாம் பார்ப்பா. அவளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. போடுவோன்னா ஹீரோயினும் ஷூட் பண்ணிடுவா. பக்கத்தில் அந்த பொண்ணு மேலாம் ரத்தம் தெரிச்சிட்டு ஹீரோயின் இதனால் மனசு கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்க பொண்ணு முன்னாடி அவங்க அப்பா போடுத்தலாம் அப்படியே கண் கலங்கிட்டு வந்துட்டு அவங்க எடுத்து வளர்த்துக்கிட்ட போய் சொல்ல, நான் இனிமேல் இந்த ஒர்க்கு பார்க்க மாட்டேன், எனக்கு ரிட்டைர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதெல்லாம் சகஜமா, இதெல்லாம் விடுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். வழக்கம் போல் ஹீரோனுக்கு அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒருத்தனை மீட் பண்ணி அவன் மூலமாக அந்த டானோட இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட ரூமில் உல்லாசமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு இதே மாதிரி ஸ்னைப்பர் கண்ணை வச்சு போட்டு தள்ளும்போது என்ன ஆகுன்னா ஹீரோனுக்கு மயக்கம் வந்து இதனால் போட்டு தள்ள வேண்டிய டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கவங்க மேலே அடியாள் மேலே ஷூட் பண்ணிடுவா ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி போயிட்டு அவர் காரில் போகும்போதெல்லாம் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போவும் முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த ஆள் எஸ்கேப் ஆகி போனோன்னா ஹீரோ என்ன பண்ணுவான்னா இதனால எப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த பில்டிங்கை விட்டு இறங்கி வரும்போது அவளுக்கு வாமிட் வந்துடும். வாமிட் எடுத்து அப்புறம் யோசிப்பா, கடைசியாக நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஜல்சா பண்ண பையன் கூட இருக்கும்போது ஒரு ஒயின், சரி அந்த ஒயின் தான் வேலை காட்டுது போல இருக்குன்னு அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் பார்த்தா ஒரு பக்கம் போலீஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டுருக்கோம். இதனால அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது அங்கே ஒரு கார் இருக்கும். அது கலர்ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த கார் எடுத்து ரோட்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்பா. போலீஸ் ஒரு பக்கம் வரட்டிட்டு வரும். போகிற வேகத்துக்கு அப்படியே இவளுக்கு ஒரு பக்கம் மயக்கம் வந்து அப்படியே வந்துட்டு ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படியே கார் பயங்கரமாக கவுந்து விழுந்துடும். அப்புறம் காருக்குள்ளே வந்துட்டு அவளை வெளியே எடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே இருக்க டாக்டர் சொல்லுவார், இவளுக்கு வந்துட்டு ஒரு கெமிக்கல் பண்ணால் ட்ரிங்க்ஸில் யாரும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்சன் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படிங்கும்போது அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது சின்ன வயசில் அவர் ஃபைட் பழகினதெல்லாம் மைண்டில் வந்துட்டு போயிட்டு ஹீரோன் அங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகிறக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட வந்துட்டு இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருப்பான். இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ், அதாவது ஒரு மெடிசனை போட்டால் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்துட்டு அந்த பெயின் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாட்டில் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் ஹீரோயின் எடுத்துட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுவோம். ஹீரோயின் இப்போ எங்கே போவான்னா லாஸ்ட்டாக யார் கூட சம்பவம் பண்ணாலும் அவனை போயிட்டு மீட் பண்ணிட்டு ஹோட்டலில் வச்சு அவனை போடுத்தெல்லாம் பார்த்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருப்பான். அவன் 2 பேரும் ஹீரோயின் காலில் விழுந்து நாங்கள் இங்கே இருந்துட்டு இந்த அசைன்மெண்ட் முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுறதா சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு விஷம் வச்சோம் மேடம், மற்றபடி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கதையை அழுதுட்டு இருப்பான். சரி உன்னோட டானோட அட்ரஸ் கூட நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்பா ஹீரோன். அதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம், எனக்கே ஒரு கிளைண்ட் தான் சொல்லுவோம், அவன் சொன்னது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோன் அங்கே வந்துட்டு கிளம்புவா. நம்ம குருநாதில் போய் கேட்பான், அவருக்கு தான் தெரியுமா, அவர் தான் இந்த ஒர்க் அலோகேட் பண்ணது அப்படின்னு சொல்லி அவரை போய் கேட்டால் அவன் ஒருத்தனை கை காட்டுவான். சரி அங்கே போய் பார்த்தா அவன் வந்துட்டு உட்காந்து தியானம் பண்ணுறமா உட்காந்து அவங்க கூட்டத்தோடு பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு சரி இந்த டானோட அட்ரஸை சொல்லு அப்படின்னா அந்த ஆள் வந்துட்டு சொல்லாமல் மழுப்பிட்டே இருப்பான். அதனால பக்கத்தில் இருக்க எல்லாவனையும் ஷூட் பண்ணிட்டு அங்கே ஒரு பயங்கர ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா ஹீரோயின் என்ன ஆகுறாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியும். ஃபைட்டோட முடியல அந்த ஆள் இன்னொருத்தனை கை காட்டும், அவனை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்னா அவனை ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா ஹீரோயின். அப்படி போகும்போதே அவளுக்கு மயக்கமாக இருக்கும் ஒரு பக்கம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு பப்பு மாதிரி இருக்கும். அந்த பப்புல போயிடுவா ஹீரோயின். அந்த பப்புல போயிட்டு அவளுக்கு தேவையான ஆளை பார்த்து தேடிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்க நம்ம காட்டுவாங்க. அந்த பொண்ணு யாரான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு டானை காலி பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தான் பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இங்கே கூத்தும் கும்மாளமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்க பார்த்தோன்னா ஹீரோயின் ஷாக் ஆகிடும். இவ பாட்டு இங்கே ஆடிட்டு இருக்கா, இவ்வளோ போனதை பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிச்சி விசாரிச்சோன்னா ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டாக ஷூட் பண்ண டானோட ரிலேட்டிவ் தான் இந்த 2வது டானோ. அவனை எப்படி பொடுத்தெல்லாம் பிளான் பண்ணும்போது தான் ஹீரோனுக்கு இந்த மாதிரி யாரோ விஷம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டானுக்கும் தனக்கு விஷம் வச்சனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சரி இவனுக்கு கால் பண்ணி பாருங்கள் அவனாக இருக்கானா என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு கால் பண்ண வந்து இவனோட அங்கிள்னு சொல்லியிருப்பான். அந்த பொண்ணோட அங்கிள் சொன்னால் அவன் வந்துட்டு இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சான், போயிட்டு முதல்ல போயிட்டு அவளை காப்பாற்ற முடியுதா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அடியாளை செட் பண்ணி அனுப்பிப்பான். அதே டைமில் ஹீரோயின் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்போது அவளுக்கு ரத்தம் வாந்தியாக வரும், மூக்கில் ரத்தம்லாம் வரும். இதை பார்த்துன்னு அந்த பொண்ணு பயங்கரமாக கலாச்சு இந்த டானோட பொண்ணை கூப்பிட்டு ஹீரோயின் அங்கே இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவளுக்கு தேவையான நாப்கின்னு அப்புறமா அந்த பிளட் நிற்கிறதுக்கான மருந்து எல்லாமே வாங்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இவளை கட்டி வச்சுட்டு இவ தன்னோட உடம்பு டிஷர்ட்டை தூக்குனா உடம்பு ஃபுல்லாக அவளுக்கு அந்த நோயோட எஃபெக்ட் அப்படியே பரவி. இதை பார்த்து பக்கத்தில் ஓப்பன் ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவளை ரெஸ்ட் ரூம்லேயே கட்டி வச்சுட்டு அங்கே போர்டில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி வந்துடுவா ஹீரோயின். இங்கே பார்த்தா அந்த அடியால் போய் வெளியே வெயிட் பண்ணுறோம். எங்கே அணி அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி கேட்பான். ஹீரோயின் அதெல்லாம் சொல்ல முடியாது, எங்கே டான் அப்படின்பா.
2 பேருக்கும் பயங்கரமாக அடிதடி போயிட்டு இருக்கும். இந்த ஃபைட்டே ஒரு 15 நிமிஷம். ஹீரோயின் அடி ஆட்கள் நிறைய பேர் போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் பார்க்கும்போது அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த பொண்ணு அணிங்கிற பொண்ணு அவளே தன்னோட கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்திருப்பான். அந்த அடியாள் பையன் என்ன பண்ணுவான்னா ஹீரோயினை அந்த அணிங்கிற பொண்ணே போட்டு தள்ளுறதுக்கு போய் ஃபோன் பண்ணியிருப்பான். அவங்க அங்கிள் காட்டினா அந்த பொண்ணு இருந்தால் பிரச்சனை தான், அவளை போட்டு தலைவர் எல்லா சொத்து நம்மளே அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கன் பாயிண்டில் நிற்கும்போது தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினை அந்த அணிங்கிற பொண்ணை காப்பாற்றி விட்டுரும். இதனால் அந்த டான் பொண்ணுக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிடும். ஹீரோயின் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு என் பின்னாடி வராத உன் வீட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் எனக்கே போகிறக்கு வழி இல்லை, எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணுறாங்களே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லலாம். அது என்னோட பிரச்சனை இல்லை, நீ கிளம்ப அப்படின்னு சொல்கிற டைமில் ஹீரோயின் அப்படியே மைண்ட் கீழே விழுவும். அந்த இன்ஜெக்ஷன் எடு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து ஹீரோனுக்கு அந்த அணிங் பொண்ணு கொடுத்து விட்டு இதுக்கப்புறம் நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோனை கைத்தாங்களா கூப்பிட்டு போவான். ஹீரோயின் அணிங்கிற பொண்ணு இப்போ ஒருத்தனை பார்க்க போகிறாங்க. அவன் கூட ஃபைட் பண்ணிருப்பா ஹீரோயின். அவன் திருநங்க மாதிரி இருப்பான். அவங்ககிட்ட பயங்கர ஃபைட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோனால சமாளிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் ரொம்ப அடி வாங்கும்போது இவன் என்ன பண்ணான்னா அந்த அணிங்கிற பொண்ணு பக்கத்தில் இருக்க கன்னை எடுத்து லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணம் தெரியாமல் பண்ணி ஹீரோனோட இடுப்புல ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை போட்டு அடி அடின்னு பொழந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையில் இருந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் ஹீரோனை ஷூட் பண்ணலான்னு அவன் கன் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் தலையில் ஒரு பாட்டில் அடித்து அந்த அணிங்கிற பொண்ணு ஹீரோனை காப்பாற்றி விடுவான். சரி 2 பேரும் மறுபடியும் போயிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோனோட அங்கிள்னு ஒருத்தர் இருப்பான்ல அடியால் செட் பண்ணானே அவனை மீட் பண்ணுறக்கா இப்போ போயிட்டுருப்பாங்க. அங்கே இன்னொருத்தன் கிடைப்பான். அவனுக்கு தூக்கி அடி அடின்னு பொழந்து எடுத்து இப்போ டான் எங்கே இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சு அங்கே இருந்துட்டு கிளம்புவாங்க ஹீரோயினும் அந்த அணிங்கிற பொண்ணு. ஒரு கேப் புக் பண்ணி போயிட்டுருப்பாங்க வில்லனை பார்க்குறதுக்காக. அந்த டைம் பார்த்து அந்த கேபில் ஹீரோன் அப்படியே மயக்கமாயிடுவா. அவள் கூட உட்காந்து நீ அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த அணிங்கிற பொண்ணு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். என் அம்மா உன்னை மாதிரி தான் ஹைட்டாக இருப்பாங்க, பட் நான் அவங்க பார்த்ததில்ல, எங்கள் அப்பா சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபைனலாக அந்த டானை மீட் பண்ண பார்க்க கூட இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அங்கே போய் பார்த்தா அவர் வழக்கம் போல் தியானத்தில் உட்காந்துருப்பார். ஹீரோயின் எதிரில் போயிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா இந்த உன்னை போடத்தில் தான் வந்திருக்கேன். சரி அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோ, உனக்கு விஷம் வச்சது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ வெறும் டூல் உடனே வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், யாருனாலும் உன்னை தசை திருப்பி யூஸ் பண்ண முடியும் அவ்வளோதான், பட் உன்னை கையில் வச்சுருந்தானே அவனை தான் முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோனுக்கு அப்போ தான் புரியும். இதே டைமில் ஹீரோனோட குருநாதர் என்ன பண்ணுவான்னா வெளியே உட்காந்துருக்க அந்த டானோட பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அப்பாவை போட்டு தள்ளதே ஹீரோயின் தான், வெளியே வந்து அவளை சும்மா விடாத அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் இங்கே பெருசாக போட்டு தள்ளலாம் பார்த்தா அவர் உடம்புல ஆல்ரெடி கேன்சர் இருக்குன்னு அவரை மன்னிச்சு விட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தா இந்த டான் பொண்ணு ஹீரோனை போட்டு தள்ளிடும். அப்புறம் அந்த டான் பொண்ணு கதறி அழுதுட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் வைக்கும்போது நம்ம குருநாதர் என்ன பண்ணார், வாமா நம்ம வண்டியில் ஏற உனக்கு எல்லா தொழிலையும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது ஹீரோனுக்கு மறுபடியும் முழிப்பு வந்துடும். அவளுக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் இவன் மைண்டில் வரும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் மைண்டில் ஓடணுன்னா மறுபடியும் எழுந்துச்சு வந்துடுவா ஹீரோயின். பின்னாடி அந்த வயசான டான் வந்துட்டு இவளோட இன்ஜெக்ஷன் எடுத்து கொடுத்து இந்தாமல் அதை போட்டுக்கோ அப்போ தான் நீ தம்பா இருப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஹீரோனை காரில் கூப்பிட்டு வருவார். இங்கே பார்த்தா இந்த டான் பொண்ணோட அங்கிளும் இந்த குருநாதரும் பேசிட்டு இருப்பாங்க. என்னையா நீ போட்டு தள்ளதான் தான் என்கிட்ட சொல்லியிருக்கலாம், அவளுக்கு ஏன் விஷம் வச்சு இன்னும் உயிரோடு விட்டுருக்க, ஒரே ஷூட் பண்ணி காலி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பெரிய டான் இப்போ ஹீரோனுக்கு செக்யூரிட்டி மாதிரி பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இந்த அங்கிளை தேடி வந்துட்டே இருப்பா. அதான் அந்த டான் பொண்ணோட அங்கிள் தான் இப்போ ஹீரோனை கூட இருக்குது. பக்கத்தில் நம்ம குருநாதர் இருப்பாருன்னு தெரிஞ்சு கரெக்டாக அந்த ஆஃபீஸ் வருவாங்க. இந்த பெரியவர் கூட இந்த டான் அங்கிள் ஃபைட் பண்ண போவார். தம்பி கன்லாம் வேணாம், வாலில் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வால் தூக்கி போடுவார். 2 பேரும் சண்டை போடும்போது அந்த பெரியவர் ஈஸியாக அந்த அங்கிள் போட்டு தள்ளி டான் பொண்ணு தலையில் கன்னை வச்சுட்டு குருநாதர் நிற்பார். ஹீரோயின் எதில் வந்து நிற்பார். 2 பேர் கன் ஃபைட் அடித்ததில் குருநாதர் இடுப்பில் ஷூட் பண்ணால் பதிலுக்கு அவரும் ஹீரோயின் இடுப்பில் ஷூட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா அந்த டான் பொண்ணு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இந்த பெரிய அங்கிள் பெரிய டான் பக்கத்தில் போயிட்டு நின்றுப்பா. இதுக்கப்புறமா இவ சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு கண் கலங்கிட்டே வெளியே வருவான். இந்த டானும் கண் கலங்கி அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு இருப்பான். சாதிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி டானை ஹீரோனை பார்க்க, ஹீரோயின் ஆப்போசிட்டில் அவங்கள பார்க்க அப்படியே வந்துட்டு ஹீரோயின் பொத்துன்னு கீழே விழுவான். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஓடி வருவா டான் பொண்ணு. ஹீரோனை மடியில் வச்சுட்டு கண் கலங்கிட்டு இருப்பா. அப்படியே இவளை பார்த்து சிரிச்ச மாதிரி ஹீரோயின் அப்படியே இறந்து போயிடலாம். நம்ம 2ஆவதாக பார்க்க போகிற படத்தோட பேர் ஹீரோயின் ஒரு லேடி அசசினாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரஷ்ய ஏஜென்ட் தான் ட்ரைன் அப் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்தா யூஎஸ் ஏஜென்ட்டு தானும் வந்துட்டு நான் சொல்கிற கொலையெல்லாம் நீயும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள நடுவில் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட ஹீரோயின் எப்படி அவங்கள்ட்ட வந்து எஸ்கேப் ஆகிறாங்கன்னு தான் படத்தோட ஓப்பனிங்கில் ரஷ்ய ஏஜென்ட் என்ன பண்ணோன்னா யூஎஸோட நிறைய ஸ்லீப்பர் செல்ஸுங்க வந்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்குதுங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஒவ்வொருத்தராக களை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு காரில் போயிட்டுருக்கோம். சீக்கிரமாக வந்து சரி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா இதை வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யூஎஸ் எம்பதி போயிட்டுருப்போம். இதே டைமில் என்னன்னா இந்த மாதிரி யூஎஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இங்கே இருக்கவங்கலாம் தேடி இவங்க தூக்கிட்டே இருப்பாங்க. அதை கடைசியாக ஒரு பொண்ணு வரும். அதை பார்த்தோன்னா வந்துட்டு உன்ட்ட ஐடி இருக்கா அப்படின்னு கேட்பான். இவன் தான் படத்தோட ஹீரோ.
யூஎஸ் எம்பசியை தேடி போய் அந்த காரில் போய் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருந்தாலும் அந்த பொண்ணு அங்கே ரீச் ஆகிடுவான். அங்கே போயிட்டு இந்த மாதிரி கோட் சொல்லுங்கள், உடனே வந்துட்டு எங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கப்புறம் இவளை பற்றி இந்த படத்துலேயே காட்ட மாட்டேன். லாஸ்ட்டாக ஹீரோ ஒரு பொண்ணு ஐடி கேப்டிருப்பான்ல, அந்த பொண்ணை இந்த யூஎஸ் ஏஜென்ட் முன்னாடி வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க ஹெட் ஆஃபீஸர் வந்துட்டு அழகாக தான் இருக்குது, அறிவில்லையே, ஈஸியாக வந்து மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அங்கே பார்த்தா யூஎஸ் ஏஜென்ட்டை நோக்கி ஒரு பார்சல் போயிட்டுருக்கும். அங்கே உள்ள ஆஃபீஸர் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணால் இப்போ பேசிட்டு பொண்ணோட தலையை வெட்டி அனுப்பியிருப்பாங்க. அந்த தலை மட்டும் அந்த பார்சலை பார்த்துட்டு அந்த யூஎஸ் ஏஜென்ட் அப்படியே ஷாக் ஆகிருப்பார். ஏன்னா இவர் தான் அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பார். இவங்க ஒரு டீமாக அனுப்பியிருப்பார். இதில் இந்த பொண்ணோட தலை மட்டும் இருக்கலாம், மற்றவங்களுக்கு காலின்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பார். அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் 5 years லேட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. இங்கே வந்துட்டு ஒருத்தன் வந்து ஃபோனில் பேசிட்டு இருப்பான். ஆமாப்பா சீக்கிரம், உனக்கு என்ன மாடல் தானே வேணும், நான் சீக்கிரமாக போயிட்டு தேடிக்க பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் உள்ளே போவான். அங்கே போயிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கேர்ள் இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வந்து பொம்மை விற்றுட்டு இருப்பான். நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னு. எனக்கு 3 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி, சரி உங்கள் ஸ்கார்ஃப் கழட்டுறீங்களா, அவங்க ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு. எதுக்கு அதெல்லாம் கேட்குறாங்கன்னா, உங்களை மாடலாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் மறுபடியும் இங்கே விஷுவலில் காட்டுறேன். ஹீரோயின் இந்த மாடல் செலெக்ஷனுக்கான இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ரீச் ஆன வாங்க உங்களே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், எல்லோரும் சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான காஸ்டியூம் கொடுத்து, அதுக்கு முன்னாடி நீங்கள் தங்குறதுக்கான இடத்த காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை போய் காட்டுறேன்னு சொல்லி அந்த பிஏ பொண்ணு வந்துட்டு அந்த ரூமை காட்டு. நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ டயர்டாகி வந்து அவர் ரூமை பார்த்தா அங்கே யாரும் 2-3 பேர் சம்பவம் பண்ணிருப்பாங்க. சரி அந்த ரூமை விட்டு பக்கத்து ரூமான இன்னொரு பொண்ணு இருக்க ரூமுக்கு வந்து அவர் லெஸ்பியன். சரி அந்த பொண்ணு கூட போய் படுப்பாங்க. ஹீரோயின் படுத்தா அவர் லெஸ்பியன் விளையாட்டை காட்டிவிட்டு இந்த ஃபேஷன் ஷோவோட மேனேஜர் இன்னொருத்தர் கூட்டுறாரு. இவரும் எனக்கு ஈக்குவலான ஒர்க்கு தான் பார்க்குறாரு, அதனால இவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அவர் பதட்டத்தில் பேசுவார். நீங்கள் என் கூட டேட்டிங் வருவீங்களா? சரி வந்தால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர் கூட நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூம் போட்டுருவாங்க. அவர் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பான். ஒரு ஆயுத கடத்தல் பண்ணிட்டுருக்கேன், ஸோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கன் எடுத்து அவனை போட்டு தள்ளிடுவான். ஹீரோன்னு ஒரு பக்கம் ஃபேஷன் மாடலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கில்லர் வேலையும் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தது இந்த ரஷ்யன் ஏஜென்ட் தான் ரெடி பண்ணிப்பாங்க. இங்கே வந்து இவர் 5 வருஷம் இருப்பான். அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நம்ம காட்டுவாங்க. ஒருத்தர் பங்கமாக ஹீரோனுக்கு பின்னாடி ஷார்ட் அடித்து வெறியேற்றி விட்டுருவான். அவன் கூட சம்பவம் பண்ணதுக்கப்புறம் ஹீரோன் உட்காந்து நேவிக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பான். அந்த அப்ளிகேஷனை பார்த்து அவன் சிரிச்சுட்டு இருப்பான். நீ ரோட் சைடில் இருந்தவா, உன்னை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே ரூமில் உட்காரச்சு நீனும் நேவிக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ரோட் சைடில் பார்த்தா இன்னொரு பொண்ணோட வண்டியில் இருப்பான். ஹீரோயின் காய்கறி வாங்கிட்டு அப்படி ரோட் சைடில் வரும்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்து காரில் ஏறு அப்படின்பா. அங்கே போயிட்டு இருந்தால் எங்கே போயிட்டு இருக்கோன்னா ஏடிஎம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிச்சுட்டு இருந்தாலும் இவளுக்கு பயங்கர கடுப்பாயிடும். அது பக்கம் இல்லாமல் கூட இருக்கணும் ஹீரோயின் கிஸ் அடிக்க ட்ரை பண்ணுவான். காரோட டிக்கில் இருந்து ஒருத்தனை அடிச்சு போட்டு அவனோட ஏடிஎம் கார்டு வச்சு ட்ரை பண்ணிருப்பாங்க. மிஷின் ஒர்க் ஆகாது. இதே டைமில் அந்த கார் சீட்டில் முன்னாடி இருந்தாலும் அவள் சொல்லுவாள், நம்ம 2 பேருக்கு தான் மாமன் உழைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவன் மூஞ்சே அடித்து உடச்சிருப்பா ஹீரோயின். இந்த ஏரியாவுக்கு இந்த ஒரு ஏடிஎம் தான், சரி அவனோட பின்ன வாங்கி போட்டு இவனை அடிச்சு துரத்துட்டா அப்படின்னு பார்த்தா இதில் போலீஸ் வந்து நிற்கும். சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ளே போலீஸ் கன் எடுக்கிறதுக்குள்ள இவன் கூட உள்ளவன் கன் எடுக்கிறான். போலீஸ் மூஞ்சில் அடி வாங்கின கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே தள்ளி போட்டு ஹீரோட பாய் ஃப்ரெண்டு காரை ஓட்டிட்டு வேகமாக போயிட்டு இருப்பான். பின்னாடி போலீஸாரை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் நிறுத்துன்னு சொல்லுவாள். கேட்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கவன் ஜன்னல் வழியாக எகிரி போச்சு போலீஸோட காரையே ஷூட் பண்ணிட்டு இருப்பான். இதில் போலீஸ் கார் கவுந்து விழுந்துடும். அடேடா காலி பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்படியே இவங்க வந்து கரப்பாம்பூச்சியுமே கவுத்து போட்டுன்னா அதில் வந்துட்டு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் வெளியே வருவான். கூடவே அந்த ஹீரோயின் வெளியே வந்துடுவான். சரி வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னான். ஆமாம்மா வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே சேரில் உட்காந்துருப்பா. பார்த்தா அங்கே ஹீரோ உட்காந்துருப்பான், இந்த ரஷ்ய ஏஜென்ட். உன்ன மாதிரி எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல, உன்னோட நேவி அப்ளிகேஷனை பார்த்தேன், அதில் நீ வந்துட்டு நிறைய செஸ் சாம்பியன் உன்னோட குவாலிஃபிகேஷனாக பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் அவனை இன்டர்வியூ எடுக்கலாம் நீங்கள் வந்தேன் அப்படின்னு. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தாங்கம்மா ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் வருவான், அவனை ஷூட் பண்ணி தள்ளிடுவான். அதுக்கப்புறமா சரி உங்கள் அப்பா நேவியில் இருந்தார், அதையும் நீங்கள் எங்கள் இதுலையுமே மென்ஷன் பண்ணல, நான் கூட உன்னை பற்றி விசாரிச்சதை தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கலான கண்டிஷனில் சாஃப்டாக டீல் எடுக்கிற பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து என்னோட ஏஜென்ட்டில் சேர்த்தினா உனக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம், எல்லாமே உனக்கு கிடைக்கும், பர்டிகுலராக ஒரு 5 years ஒர்க் பண்ணால் போதும், அப்புறம் நீ லைஃப் ஃபுல்லாக ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ 3 years லேட்டர்ஸ்னு காட்டினா அங்கே வந்துட்டு இப்போ யூஎஸ் ஏஜென்ட்டை காட்டி ஹீரோயினையே வாட்ச் பண்ணி அவன் எங்கே போகிறா எங்கே வரா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவளை இன்ட்ரோகேஷன் ரூமில் கூப்பிட்டு வந்து லாஸ்ட்டாக ஃபேஷன் ஃபீல்டில் இருக்க ஒரு ஹெட்டை நீ போட்டு இருக்க, அவளுக்கு செத்த டைமில் நீ வெளியே வந்திருக்க, ஸோ நீ தான் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் அப்படியே வாயடிச்சு நிற்பா.
பட் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரஷ்ய ஏஜென்ட் டீமில் எப்படி ஹீரோயின் சேர்ந்துருக்காங்க அது இப்போ நம்ம காட்டுவாங்க. இதில் என்ன ஹீரோ வந்துட்டு ஒரு பாட்டி மாட்டு போய்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த கிழவி என்னன்னா இவ்வளோ அக்செப்டே பண்ண மாட்டா, குவாலிஃபிகேஷன் கம்மி, இதெல்லாம் ஒத்து வராது, இல்லை கிரிட்டிக்கல் டைமில் ஹேண்டில் பண்ணுறது சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஹீரோ எவ்வளோ சொன்னாலும் அந்த பாட்டிமா கேட்காது. சரி உனக்காக ஒரு ட்ரையல் கொடுக்குறேன், ஆனால் 5 நிமிஷத்தில் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வரணும், அவ்வளோ முடியுமா கேளுவான்னு ஹீரோன்னு ஓகே சொல்லியிருப்பா. இதே மாதிரி ஒருத்தனை ஃபோட்டோ காட்டி இவனை போட்டு தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியே 5 நிமிஷம் தான் கார் நிற்கும், அதுக்குள்ளே முடிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. உள்ளே போனால் அந்த ஹோட்டல்கிட்ட சார் என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே வந்துட்டு அந்த டேபிள் ஆண்ட போவா. அதுக்குள்ளேயே அங்கே ஃபைட் ஆரம்பமாயிடும். ஏன்னா ஹீரோயின் கன் எடுத்துட்டு கரெக்டாக போட்டு தள்ள போனால் அங்கே இருக்கவங்கலாம் ஹீரோயின் போட்டு போன கன்னும் ஒர்க் ஆகாது. அதனால் கிடைக்கிறவங்கலாம் அடிச்சு போட்டு அவங்களோட கன்னை வச்சு அடித்து காலி பண்ணி இந்த ஃபைட்டே ஒரு 10 நிமிஷம் போகும். ஃபைனலாக அவங்க கையில் மாட்டுவான். இவங்க ஃபோட்டோவில் காட்டினவனும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவான். அவன் காலத்தில் 4 கம்பி வச்சு குத்தி காலி பண்ணிடுவான். இந்த பாட்டிமா ஹீரோ கூப்பிட்டுட்டு வண்டி எடு, அவள் வரமாட்டா அப்படின்னு சொன்னோன்னா வண்டி எடுத்துகிட்டு ஹீரோ போயிடுவான். அவள் ஓடி வந்து வெளியே வந்து பார்த்தா இவங்க இருக்க மாட்டாங்க. அப்படியே அதுக்கப்புறமா வெளியே வந்து இவங்க இருக்க இடத்துக்கு ஆஃபீஸ்க்கே வந்து சேர்ந்துருவாங்க. இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே நியாயமா அப்படின்னு ஹீரோன்னு கேட்பா. அதுவும் நீங்கள் கொடுத்த கன்று ஒர்க்கே ஆகலை அப்படின்னு. அது என்னோட தப்பா, நீ தான் எல்லாமே செக் பண்ணிட்டு போயிருக்கணும், அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு சமாளிக்கும் உனக்கு திறமை இருக்கல்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி உனக்கு அடுத்த அசைன்மெண்ட் தரேன்னு சொல்லி சீக்கிரமாக முடி, 15 நாள் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட கடலை போட ட்ரை பண்ணுவார். அதுக்கெலாம் வந்துட்டு இல்லை நான் இப்போ யாரையும் பார்க்க மீட் பண்ணல, நான் வந்துட்டு இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிற வரையும் வெளியே வர மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லி அடுத்த அசைன்மெண்ட்டாக ஒருத்தனை போயிட்டு மீட் பண்ணிட்டு அவனோட சூட் கேஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவன் கூட ஜல்சா பண்ணிட்டு அவனோட சூட் கேஸை எடுத்துகிட்டு வருவான். அவனை போட்டு தள்ளிடுவான். அவனோட அசிஸ்டண்ட் ஒருத்தரப்போ அவனையும் போட்டு தள்ளிடுவான். வெளியே ஹீரோயின் வருவா. பார்த்தா அவளே மாதிரி இன்னொரு செட்டப்பு அப்படியே அந்த ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் இன்னொரு பக்கமாக வெளியே வந்துடுவா. மறுபடியும் அந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் சைடு வழியாக அந்த டூப்பு வெளியே வரும். ஹீரோயின் இன்னொரு பக்கமாக பேக் சைடு வழியாக போயிருப்பா. பட் சிசிடிவி இருக்கிறது வந்து டூப்பு கொண்டு வெளியே வர்றது தான் ஷூட் பண்ணி அந்த பாட்டி மேலே தான் ஹீரோயின் கால் பண்ணி நான் எதிர்பார்த்த விட பயங்கரமாக வேலை செய்றியே, பரவாயில்ல கீப் டப் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான். அதே டைமில் ஹீரோயினை பார்க்க ஹீரோ வந்திருப்பான். 2 பேரும் பயங்கரமாக டேபிளெல்லாம் உடச்சி போடுற மாதிரி சம்பவம் பண்ணி விடும். இந்த பாட்டிமாவுக்கும் மேலே ஒரு ஹெட் இருப்பான். அவன்கிட்ட வந்துட்டு டேரெக்டாக ஹீரோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட ஹீரோ வந்திருப்பான். அங்கே பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு அக்செப்டே பண்ண மாட்டான். நீலாம் ஒரு கில்லராக இருக்கிறது லாய்க்கு இல்லை, செஸ் விளையாடுறவெல்லாம் கில்லர் ஆகிட முடியுமா, என் கூட செஸ் விளையாட்டியா அப்படின்னு. இப்போ முடியாது சார் ஹீரோன்னு சொன்னோன்னா கையில் இருக்க கன் எடுத்து அவன் காட்டுவான். அப்போ ஹீரோன் அசராமல் நின்றுட்டு இருப்பா. அப்புறமா விளையாடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹீரோனுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூமில் வந்துட்டு லெஸ்போ பண்ண வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டுருப்பா. சூப்பராக கட்டி ரூம் 2 பேருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த பெட்ரூம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. இப்போ ஹீரோ நடுவில் கால் பண்ணிட்டு ரூம் பிடிச்சிருக்கான்னு கேட்பான். ஹீரோன்னு சொல்லுவா எப்போ என்னை இந்த ஃபீல்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு கேட்பான். இதனால ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை வச்சுருவான். அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கும்போது ஹீரோனை காட்டுறாங்க. அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர் என்னன்னா அவளுக்கு டைம் ஆகிட்டு இருக்கும், அடுத்த அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு ஒருத்தனை போடுறதுலக்கா கிளம்பிட்டு இருப்பான். இவன் என்ன ஃபோன் பண்ணி கடுப்பு ஏற்றிட்டு இருந்தால் டேரெக்டாக வந்துட்டு அவன் மூஞ்சிலே 4 அடி அடிச்சுட்டு நாய்மா கற்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இங்கே வந்துட்டு கிளம்பிட்டு அடுத்த யூஸ் ஏஜென்ட் ஒருத்தனை போட்டு தரணுங்கிறக்காக கிளம்பி போயிட்டு இருப்பான். ஆல்ரெடியே 1 hour லேட்டுன்னு இங்கே பாட்டிமா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பேன். வழக்கம் போல் இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதான் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு இவளுக்கான கன்னை வந்து செட்டப் இருக்கும். அங்கே ஒரு ஹேண்ட் வாஷர் கீழே இருக்கும், அதை கரெக்டாக போய் ஃபிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபிட் பண்ணிட்டு அவள் கதை வந்துட்டு ஷூட் பண்ணுவான். அதுக்கப்புறமா அங்கே பாட்டிமா காட்டுறாங்க. பாட்டிமா ஹீரோயின்ட்ட கோவப்பட்டிருப்பான். 12 நிமிஷம் எடுத்துக்கிட்டு 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலைக்கு சரி உன் வாட்சிங்க அப்படி ஒன்று மறந்துட்டேன் மேடம் அப்படின்பா. சரி போய்ட்டு எவிடன்ஸ் எதுவும் விட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவனோட ஃபிங்கரும் எனக்கு வேணும்னு சொன்னால் அவன் ஃபிங்கரை கட் பண்ணி ஹீரோயின் வந்து கொடுப்பான். அப்போ ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருப்பான், எனக்கு இந்த ஃபீல்டில் ரெஸ்ட்டே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் சரி நீ 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னா அவன் ரெஸ்பியன்ஸ் ஃப்ரெண்டு கூட போயிட்டு பார்ட்டி ரிசார்ட்டு ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டுருப்போம். மறுபடியும் பாட்டி மாட்டேருந்து கால் வரும், உனக்கான வீக் முடிஞ்சு போச்சு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் பேசிட்டுருப்பா. இனி எங்கே போனாலும் ட்ராக் பண்ணிட்டே இருப்பீங்களான்னு ஹீரோயின் கேட்பா. அது என்னோட ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் அதுக்கப்புறம் நிறைய ஃபேஷன் மாடல் பண்ணுற மாதிரியும் அங்கே அப்படியே நைட் ஆனால் போயிட்டு கீழே வேலையும் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் அப்படியே நம்ம காட்டுவாங்க. அப்படியே ரஷ்ய ஏஜென்ட் ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஹீரோ கூட சம்பவம் பண்ணிட்டு ஹீரோயின் வந்திருப்பான். அவனும் ஒன்றுமே நடக்காமல் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடும். இந்த பாட்டிமாக்கும் மேலே ஒரு ஹெட் ஆஃபீஸர் இருப்பாங்களா, அவனை மீட் பண்ணுறக்கா ஹீரோ இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு போவான். ஹீரோ வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருப்பான். ஹீரோயின் கூட அந்த ஆள் வந்து செஸ் விளையாடிட்டு இருப்பான். ஒரு கடத்தில் பார்த்தா ஹீரோ அப்படியே சைடில் அந்த டேபிள் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தா இவன் கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆளே போட்டு தள்ளி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோக்கு கழுத்தில் ஒரு ஊசியை சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயின் லாஸ்ட்டாக ஒரு பாட்டிமா வந்துட்டு திட்டிருப்பான்ல, அதாவது 12 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு 6 months லேட்டர் அப்படின்னு நம்ம காட்டிட்டு அது இங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னா அந்த ஆளை ஷூட் பண்ணுறக்கா ஹீரோயின் வழக்கம் போல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்துருப்பா. பார்த்தா யூஎஸ் ஏஜென்ட்டுக்கு எல்லாருமே வந்து அந்த ஹாலில் ஹீரோனை கையும் குழம்பா போச்சுன்னா ஹீரோயின் சொல்லுவா சரி என்னை ஷூட் பண்ணி கொண்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இப்போ அவசியம் இல்லை, நீ அவங்களுக்கும் வேலை செய் எங்களுக்கும் வேலை செய் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே வந்துட்டு பாட்டி மாட்டை வந்துட்டு சூட் கேஸை கொடுப்பா. ஃபிங்கர் எடுத்துகிட்டு வாங்க சொன்னேன். இங்கே வந்துட்டு ஃபிங்கர் அந்த ஆளோட ஃபிங்கர் வேணும்னு யூஎஸ் ஏஜென்ட் வேணும், அதெல்லாம் முடியாதுன்னு நானே கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்புறம் டைம் கிடைக்கும் போதுனா அந்த யூஎஸ் ஏஜென்ட்டும் ஹீரோனை சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனும் ஒரு பக்கம் ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான்.
இருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கிறத வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயின் ஒரு பக்கம் ரஷ்ய ஏஜென்ட் ஹீரோ கூடயும் இருப்பான், இன்னொரு பக்கம் யூஎஸ் ஏஜென்ட் கூட பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். அந்த பாட்டி மாட்ட போய்ட்டு ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்லிட்டா, இப்படி யூஎஸ் ஏஜென்ட்டும் நீங்களும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால், சரி அதுக்கு ஒரே வழி தான் இருக்குன்னு அவன் ஒரு ஐடியா கொடுப்பா. அதுக்குள்ளே இந்த யூஎஸ் ஏஜென்ட் கூட பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டு அவனோட சீக்ரெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவான் ஹீரோயின். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது என்னென்னா அந்த ஹீரோ கூட வந்து அவங்க ஹெட்டே போட்டு தெளிப்பால அந்த சீன் எப்படின்னு காட்டுறாங்க. அதாவது ஹீரோ கூட சம்பவம் பண்ணிட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து இங்கே கன்னோட செட்டப்பை செட் பண்ணி வச்சுப்பான். அந்த கன் செட்டப்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக போய்ட்டு அங்கே செஸ் விளையாட்டுக்கும் போது டேபிள் கீழே வந்துட்டு கன் இந்த ரஷ்ய ஏஜென்ட்டு கொடுத்துலனாக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்போ சீனை கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ அங்கே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அவன் வந்து டேபிள் கீழே இருக்க கன்னை பார்த்துட்டான். கரெக்டாக ஹீரோ எந்திக்கவும் டக்குன்னு இங்கே வந்துட்டு இந்த ஹெட்டோட நெத்திலே ஷூட் பண்ணிட்டு ஹீரோவுக்கும் முன்னாடி கன்னை காட்டிட்டு அவன் கழுத்தில் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுவா. அது தூங்குறக்கான தூக்கத்துலேயே அவன் சவுண்டு வந்துட்டு அங்கே இருக்க அலார்மை கிளிக் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் எல்லாருமே அதாவது ரஷ்ய ஏஜென்ட்டு டீம் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அலர்ட் ஆகிட்டு ஹீரோனை வெளியே விடாமல் இருப்பாங்க. இங்கே யூஎஸ் ஏஜென்ட்டு வெளியே வந்துட்டு காரில் வெயிட் பண்ணிருப்பான். ஹீரோன் வெளியே வந்துடுவான். இங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸ் போலீஸ் எல்லாம் அடித்து காலி பண்ணிட்டு ஹீரோன் வெளியே வர்றதுக்குள்ளே விடவே முடியாதபடி பயங்கர டைட் ஆகிடும். ஃபைட்டு பயங்கரம் போனோன்னா ஹீரோன் சொன்ன டைமுக்குள்ளே வெளியே வரலாம்னா அந்த யூஎஸ் ஏஜென்ட் காரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே அலாரம் சவுண்டு பயங்கரமாக வர்றதுனா இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் உள்ளே வந்துட்டு ஹீரோன் அடி பிறந்து எடுத்துக்கிட்டு கட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோன் அங்கே இருக்கவங்களாம் அடித்து சின்ன கேப் வழியாக எஸ்கேப்பாக வெளியே வந்துடும். யூஎஸ் ஏஜென்ட் நினைப்பான் ஹீரோன் செத்துருக்க வாய்ப்பு இல்லை, அவன் வந்து பயங்கர ஸ்கில்டு பர்சன் ஆச்சு அப்படின்னு ரோடெல்லாம் பார்த்துட்டு அவன் பாட்டு கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோனோட லெஸ்போ ஃப்ரெண்டு மேலே தலையில் கண்ணை வச்சு அவள் வந்தானே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு ஹீரோன் வந்து ஒரு பேச்சரில் ஒரு மெசேஜ் அனுப்புவா இந்த யூஎஸ் ஏஜென்ட். இந்த டைமில் வந்து என்னை இங்கே வந்து பாரு அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பார்க்குக்கு யூஎஸ் ஏஜென்ட் வந்துருப்பான். அதே டைமில் பார்த்தா ரஷ்ய ஏஜென்ட்டும் அங்கேயே வெயிட் பண்ணிருப்பான். ரெண்டு கள்ளக்காதலுக்கு நடுவில் ஹீரோயின் வந்துட்டு நான் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் ஃப்ரீடம் தான் கேட்டேன், இவனா அண்ணா 5 வருஷம் ஒர்க் பண்ணணும்னா நீ என்ன வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணுங்கிற, நான் இதான் எனக்கான முடிவை நானே எடுத்துக்கிறேன், என் சுதந்திரத்தை நான் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிளம்பும்போது இது வாண்டட் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பை எடுத்து யூஎஸ் ஏஜென்ட்டை கொடுத்துட்றேன். இது வாண்டட் அடிச்சது, அதாவது உங்கள் ஹெட்டு வந்து லேப்டாப்பில் வந்துட்டு நான் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டை வந்துட்டு ஹீரோட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாட்டிமா சொல்ல அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை உயிரால் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போட்டு தள்ள வரேன்னு பின்னாடியே போயிட்டு கன் எடுத்து ஹீரோனை ஷூட் பண்ணிடுவான். இந்த கன் சவுண்டை கேட்டு 2 லவர்ஸும் அதாவது யூஎஸ் ஏஜென்ட்டும் ரஷ்ய ஏஜென்ட்டும் ஒருத்தர் கன்னை எடுத்துகிட்டு எதில் நிற்பானுங்க. அதுக்கப்புறம் இவங்களோட டீம் ஒரு பக்கம், அவங்களோட அதாவது பாஷாவோட டீம் ஒரு பக்கம், ஆண்டனியோட டீம் ஒரு பக்கங்கிற மாதிரி பின்னாடியே 2 பேர் இருப்பாங்க. யாரும் கன் ஷாட் அடிக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோன் டெட் பாடி இருக்க இடத்த காட்டுறாங்க. அவன் மூஞ்சில் ரத்தம் தெரிச்ச மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா திடீர்னு கண்ணத்தை வந்துட்டு யாராவது இருக்காங்கன்னு பார்த்து அப்படியே உருண்டு போயிட்டு புல்லுக்கு நடுவில் போய்டும். அங்கேருந்து ஒரு டூப்ளிகேட் வந்து அந்த இடத்துல பாட்டி மாட்ட ஹீரோயின் முன்னாடியே காரில் உட்காந்து ஒரு உண்மையாக சொல்லியிருப்பாள்ல, இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த வாட்ச் எடுக்கும் போகும்போது நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தம்பி கொஞ்சம் வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி டிரைவரை வெளியே அனுப்பிட்டு நம்ம ஒரு டீலிங் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ இப்படி பண்ணால் தான் நீ இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போக முடியும்னு ஐடியா கொடுத்துருப்பா. அதே மாதிரி தான் யூஎஸ் ஏஜென்ட்டை மயக்கி அவன்கிட்ட வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கியிருப்பான். இந்த பக்கம் ரஷ்ய ஏஜென்ட்டையும் மயக்கி இந்த பக்கம் வந்து இவன்கிட்ட வந்து அன்றைக்கி வெளியே தப்பிச்சு வரும்போது இந்த பாட்டிமா தான் ஹீரோனை காப்பாற்றி விட்டுருப்பான். யூஎஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னா ஹீரோன் தானே அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க சிசிடிவியை ஜூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவள் டூப்பை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பா ஹீரோ. இவனுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே டெட் பாடி அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். சரி மூஞ்சி ஜூம் பண்ணுங்கன்னு யூஎஸ் ஏஜென்ட் சொல்லிட்டு இருப்பான். அங்கே போயிட்டு க்ளோஸ்அப்பில் வர டைம் பார்த்து டெட் பாடிக்கான துணியை போற்றி அவளை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் பெரிய குழாய் மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு அவளோட கெட்டப்பை மாற்றுவா. பார்த்தா இப்போ மொட்டை அடிச்சிருப்பா. மொட்டை அடிச்சுட்டு தலையில் ஒரு கருப்பு குழாவை போட்டு இப்போ ஒரு புது கெட்டப் மாதிரி அங்கே போயிட்டு நடந்து போயிட்டு அப்படியே அந்த பாட்டிமா போயிட்டு அந்த பெரிய ஒரு ஹெட்டு இருந்தாலும் ரஷ்ய ஏஜென்ட் ஹெட்டு அவரோட லேப்டாப்பில் போயிட்டு அவளுக்கான மெசேஜ் வந்திருக்கான். பார்க்கும்போது பார்த்தா அந்த ஹீரோன் வந்து அந்த பாட்டிமாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருப்பா. இந்த மாதிரி வந்துட்டு என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இதை ரிவீல் பண்ண நினச்சிங்கன்னா நீங்களும் நானும் பேசின சீக்ரெட்ஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விடுவா. அதுக்கு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் முடிவு உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு இந்த பாட்டிமா டெல் பண்ணோம். ஹீரோயினை இந்த செஸ்ஸில் வின் ஆன மாதிரி கடைசியில் காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஹாரர் அண்ட் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்கணுன்னா என் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய மூவிஸ் வேணும்னா நீங்களே வந்துட்டு கமெண்டில் அந்த மூவிஸோட நேம் போட்டிங்கன்னா அதுக்கான போஸ்ட் நான் கண்டிப்பாக போடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.